வணக்கம் விவசாயிகள், பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தெரிஃபிக் மாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் 34.0 வந்திருக்க புது புது விஷயங்கள் என்னென்னன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண் ஃபஸ்ட் எடுத்தோம். ஓகே, முதல்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூட், 2 சூட் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? வெட் சூட். இத போட்டுட்டு ஒரு மிளகா தண்ணியில இறக்குனீங்கன்னா அவன் டக்குனே சாக மாட்டான், அப்படியே தண்ணியில மிதந்துக்கிட்டே இருப்பான். இத எடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து தண்ணியில முங்கிடுவான். ஆனா இந்த மாதிரி வெட் சூட்லயே வந்து இந்த மாதிரி வெட் சூட் பார்த்தீங்கன்னா கீழே போக போக ப்ரெஷர் அதிகமாகும், அப்புறம் வந்து அவன் செத்துருவான். அதுக்காண்டிதான் இந்த சூட் இருக்கு. இது பேரு டைவிங் ஆர்மர். இது பார்த்தீங்கன்னா வந்து கீழே எவ்வளவு தூரம் போனாலும் இதுக்கு எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி இது பார்த்து அடுத்தது ஒரு புது கேரக்டர், ஒரு புது எம்பிசி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் கோரல். இந்த எம்பிசி பார்த்தீங்கன்னா வந்து லேண்டில் இருந்துச்சுன்னா வந்து சஃபகேட் ஆகி செத்துரும், அதுவே தண்ணியில் இருந்துச்சுன்னா அது வந்து உயிரோட இருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஒரு எம்பிசி. நிறைய இது பார்த்தீங்கன்னா தண்ணியில இருக்கிறது வந்து சாகலை, இங்க இருக்க துடிச்சு சாகுது. அவன் தண்ணியில போட்டுலாம் டெலிட்ரா. ஓகே, கவிதையில கண்டுபிடிச்சு டெப்த் வந்திருக்காங்களோட தெரியல. இப்ப ப்ரெஷர் அதிகமாகும்னு சொன்னேல, இந்த அளவு ப்ரெஷர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு கீழே போக போக ரொம்ப இருட்டாயிரும். ஸோ கொஞ்சம் இது இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எம்பிசியை வச்சிங்கன்னா வெயிட் பண்ணிடலாம். இந்த மேல அப்போ வந்து ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா அவன் செத்துருவான். தெரியுதுன்னு நினைக்கிறேன். கை கால்லாம் உடஞ்சு அப்படியே இறந்துட்டான். இதுதான் வந்து ப்ரெஷர்ல வந்து நடக்கிற விஷயங்கள். ஐயோ, இருடா. சரி, இப்ப நம்ம அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, அடுத்து வந்து டெப்த் அண்ட் ப்ரெஷர் மீட்டர். இது நம்ம எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்குன்னு காட்டுற ஒரு மிஷின். இங்க வந்து ப்ரெஷர் வந்து 2.48, டெப்த் வந்தீங்கன்னா 15. இந்த மாதிரி ப்ரெஷரையும் டெப்த்தையும் காட்டும். இப்ப நம்ம ரொம்ப ஆழத்துக்கு போய் பார்ப்போம். இந்த அளவு டெப்த்துக்கு போயிட்டு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் 30.06, டெப்த் வந்து 342. ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்குது சில வெஹிக்கிள்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல முதல்ல நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா
இந்த இன்ஃபிளேட்டபிள் போட் இத நம்மளால ஓட்ட முடியாது. இது ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் சரிதான். ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஸ்பீட் போட். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு வாட்டர்லயே ஸ்பீடா போற ஒரு வெஹிக்கிள். பேரு. ஸோ அடுத்தது கடைசியா வந்து இன்னொரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க, சப்மரீன். டிரைவிங். இது வந்து இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்குல்ல, கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்படிதான் அந்த சப்மரீன் போகுது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா போகுது. பேசிக்கலி இது ஒரு நல்ல வெஹிக்கிள்ஸ்லயே எனக்கு பிடிச்சதுன்னா சப்மரீன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல எனக்கு பிடிச்சது அதுதான் கம்பார்ட்மெண்ட். இந்த இதுலயே பாத்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட்ல கம்பார்ட்மெண்ட்லாம் விட்டுருக்காங்க. இதை பாருங்க, இதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இங்க ரூம் மாதிரி கிடைச்சிருச்சு நமக்கு. இவ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்பிசிஸ் இருக்கும். அப்புறம் நீங்க எம்பிசி வச்சு எதையாச்சும் வச்சு இதை இடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்ல கிராக் விழுகும். பிளஸ் கதவை திறந்தீங்கன்னா தள்ளி உள்ள வந்து இந்த இடமே வெடிச்சிரும். இதே மாதிரி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கு. இது ஒரு கம்பார்ட்மெண்ட் தான், ஆனா இதுல பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிசைன் வந்து வேற மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது வந்து அதே மாதிரிதான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது பேசேஜ் வே. இப்ப வந்து பேசேஜ் வே அப்படின்னா அடுத்தது பேசேஜ் வேணா இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இங்க இருந்து இன்னொரு இதா கனெக்ட் பண்றது. எனக்கு இது வரமாட்டேது, என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா டோம். டோம் இது பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு லேப் மாதிரி இந்த இடமே. எம்பிசி இதுக்குள்ள போய் பாக்குற மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த டோம். ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா
டோக்கிங் ஹேட்ச். இப்ப வந்து இது அமுக்குனீங்கன்னா வந்து தண்ணி உள்ள போய் லாக். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சத்தியமா எனக்கு இன்னமும் புரியல. நான் இதை வச்சு இந்த மாதிரி ஒருத்தனை அடைச்சு அதுல வந்து திடீர்னு தண்ணியை ஃபில் பண்ணி அவனை கொள்றது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, இப்ப அடுத்து ஏதாச்சும் இருக்கணுமா? இது வந்து டோம்ல ஸ்ட்ராங் டோம். இது அவ்வளவா சீக்கிரமா உடையாது. இது பேசேஜ் வேல, இன்னொரு பேசேஜ் வே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவுதான் வந்திருக்கு. வந்ததுமே சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து இந்த மேப்பே இருக்கலே ஒரு பெரிய அப்டேட் தான், அதையே சொல்லிட்டேன். வாட்டர் சிஸ்டமும் இதுல மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.